அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த பெண்களின் குணாதிசயங்களை பற்றி தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள். அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி துலாம் ராசி என்பது 7வது ராசியாகும். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 3 பாதங்கள் என ஆக மொத்தம் 9 பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆவார்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக முரட்டுத்தனமான நடவடிக்கையை வெறுக்கக்கூடியவர்கள், மனிதர்களை விரும்பக்கூடியவர்கள், ஆனால் கூட்டமான இடங்களை வெறுக்கக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசினியர்கள் சண்டையிடும் மனிதர்களிடையே மத்தியஸ்தம் செய்து அமைதியை கொண்டு வர முயற்சிப்பவர்கள். இவர்கள் இனிமையான நல்ல மனம் கொண்டவர்கள். எனினும் சில நேரங்களில் மனமுடிந்து சோகத்தில் விழுந்து கிடப்பார்கள். இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த புத்திசாலித்தனம் உள்ளவர்கள், நன்கு பேசுவார்கள். இவர்கள் அவசரப்பட மாட்டார்கள். எனினும் அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையற்ற தன்மை இவர்களுக்கு இருக்கும். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தராசு எப்போதும் ஒரே சீராக நிற்காததை போல் துலாம் ராசிக்காரர்களிடம் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். அது மட்டுமில்லாமல் ஒரு பொழுதில் அமைதி, நளினமற்ற கவர்ச்சி இன்மை, அதே போல் மறுபொழுதில் இவர்களுடைய குணத்தில் எரிச்சல், சண்டையிடுதல், பிடிவாதம், அமைதியற்ற நிலை, குழப்பம் போன்ற எதிர்மறை குணங்கள் நிறைந்தும் காணப்படும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பார்க்க அழகான, நன்கு அமைய பெற்ற உடலமைப்பு கொண்டவர்கள் ஆவர். இனிமையான குரல் வளம் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருமே நல்ல கவர்ச்சியான உடலமைப்பு கொண்டவர்கள். தராசு தட்டு சமநிலையில் இருந்தார் இவர்கள் தேவதை போன்று மகிழ்ச்சி தர வல்லவர்கள். தராசு தட்டுக்கள் எளிதில் சமநிலை தவறுவது போன்று இவர்களும் தடுமாறுவது இவர்களின் பெரிய குறை. நன்கு பேசவும் செய்வார்கள். அதே போல மற்றவர்கள் பேசுவதை கவனமுடன் கேட்கவும் செய்வார்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சோம்பேறித்தனம் மேலோங்கி இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதுவும் பெரிதல்ல. அதே போல குறிப்பிட்ட நேரம் கழித்து சிறப்பான மனநிலையோடு செயல்படக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசிக்காரர்கள் சுகாதாரத்தை நேசிப்பார்கள். எனவே உடல் மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சில நேரங்களில் அதிகப்படியான உணவு, மது போன்றவை தொந்தரவு தரும். பொதுவாக நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் இந்த துலாம் ராசினியர்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமை தவறுவதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் முடிவான உண்மையை தான் தேடி செல்வார்கள். இது நல்லதுதான் என்றாலும் எதிலும் முடிவெடுக்க இயலாத சூழலுக்கு இட்டு செல்லும். பல கோணங்களில் சிந்திப்பது, புரிந்து கொள்வது, கோபத்தை ஆற்றும் குணம் இவரை சிறந்த மத்தியஸ்தராக அடையாளம் காட்டும். பூசல், சண்டை இவர் மனதை ஒடிக்கும். அவசரமாக முடிவெடுக்க இவரை யாரும் சொல்லக்கூடாது. பொறுமையின்மையை வெறுக்கக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விவாதம் செய்தால் எல்லார் கருத்துக்களையும் முழுமையாக விவாதம் செய்வார்கள். தொழில் சம்பந்தமாக முடிவெடுக்கும் போது நல்ல ஒரு நேர்மையும் மிகுந்த கவனமும் செலுத்துவார்கள். ஆழமான கருத்துக்களையும் கருத்தோன்றி யோசிக்கும் திறமை கொண்டவர்கள். இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இசைவான ஓசை, வர்ணங்கள், கவிதை, நல்ல வார்த்தைகளை பேசுதல், எழுதுதல் ஆகியவை இவர்களுக்கு பிடிக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்லன எல்லாவற்றையும் விரும்பக்கூடியவர்கள். தராசின் ஒரு தட்டு சாயும் போது இவருடைய உற்சாகம், வெற்றி, மனப்பாங்கு, பயம், தோல்வியை எண்ணி தனிமையிலும் வாடுவார்கள். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் போல் தோன்றினாலும் இவர் பிடிவாதக்காரர் அல்ல. ஏனெனில் இவருடைய தயக்கம் தோன்றுவதாகும். இசைவான ஓசை, வர்ணம், எண்ணம் இருந்தால் மிகுந்த திறமைகள் வெளிப்படும். உண்மையை தேடி நாடி செல்லும் மனம் கொண்டவர்கள். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கனிவான மனம் கொண்டவர்கள். நீலம் மற்றும் வெண்மை கலந்த நிறங்கள் இவரை சாந்தப்படுத்தும். மென்மையான இசை இவரை நாம் சொன்னால் கேட்க வைக்கும். இவர்களுக்கு அமைதியான சூழல், அதிகப்படியான ஓய்வு ஆகியவை தேவைப்படும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த துலாம் ராசியில்
ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ராசி பெண்களிலும் சிறிது ஆண் தன்மையும் எல்லா ஆண்களிலும் சிறிது பெண் தன்மையும் கலந்தே இருக்கும் என்பது பொதுவான இயல்பு. இது துலாம் ராசிக்காரர்களிடம் சிறப்பாகவே வழிபடும். எந்த துறை குறித்த விவாதத்திலும் இப்பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகள் எந்த விவாதத்தையும் இவரே ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி முடிக்கும் திறமை கொண்டவர்கள். அறிவுபூர்வமான சிந்தனை பேச்சால் மற்றவர்களை தன் வசப்படுத்துவார்கள். இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியின் பிரதிநிதி சரியானவர் என்று இவர் முடிவெடுக்கிறாரோ அவருக்கு அது சம்பந்தமான வேலைகளை செய்வதில் மிகுந்த உதவியாக இருப்பார்கள். இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் விருப்பு வெறுப்பற்ற ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்பதுதான் இவருடைய விவாதத்தின் முக்கிய எண்ணமாக இருக்கும். இந்த ராசி பெண்கள் திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் வேலைக்கு செல்லும் இயல்புடையவர்கள். தனக்கு தேவையான அழகிய வசதியான பொருட்களை வாங்குவதற்கு இவர்களுக்கு பணம் தேவை. அது மட்டுமில்லாமல் அழகான உடை, வாசனை திரவியம், பாரம்பரிய இசை இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட பெரிதும் மதிப்பும் தான் விரும்பும் ஆண்மகனை தான் பலரோடு சேர்ந்து ஒரு செயலை செய்து வெற்றி காண்பதுதான் இவரது இயல்பு. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் கணவரோடு சேர்ந்து எல்லா செயல்களிலும் ஈடுபட ஆர்வம் கொண்டவர்கள். தன் கணவரின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவற்றை விலக்கி உதவி செய்யும் பாங்கு உள்ளவர்கள். தனது கணவரின் தொழில் ரீதியான சிக்கல்களுக்கு கூட தீர்வு சொல்லும் அளவிற்கு புத்திசாலித்தனமும் ஆராய்ச்சி குணமும் உள்ளவர்கள். தன் கணவர் குறித்த தொழில் ரகசியங்களை பாதுகாக்க கூடியவர்கள். சில நேரங்களில் இவர் தேவதையா பேயா என்ற எண்ணம் தோன்றினாலும் தேவதை எண்ணமே மேலோங்கி இருக்கும். இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வீட்டை அலங்காரமாகவும் சுத்தமாகவும் கலைநயத்துடனும் வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் அதிகம் பேச விரும்பினாலும் மற்றவர்கள் சொல்வதை கவனத்துடன் கேட்கும் மன இயல்பு கொண்டவர்கள். உறுதியும் மென்மையும் ஒருங்கே கொண்டவர்கள். இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் துன்பமான நேரங்களில் உற்ற துணைவியார் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள். அழகும் கனிவும் கொண்டவர்கள். தன் குழந்தைகள் குடும்பத்தை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகள் இனிப்பு அதிகம் உண்ணும் சுபாவம் உள்ளவர்கள். சில நேரங்களில் அதிகார தோரணையோடு உள்ளவர்கள் எனினும் இவருடைய தராசு தட்டுக்கள் முன்னும் பின்னும் சென்றாலும் நேர்மையை நோக்கியே இவருடைய எண்ணம் உள்ளதால் இவரை புரிந்து கொண்டு அரவணைப்பது சிறப்பான வாழ்வு அமையும். அது மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனது ஆராய்ந்த அறிவும் திறமையில் ஒரு தெளிவாக ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவெடுப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அதேபோல் மற்றவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். தனது மனம், உணர்வுகள், எண்ணம் இவற்றில் ஒற்றுமையை எட்டிவிட்டால் இவர்கள் தெளிவான அறிவின் இருப்பிடமாக மாறுவார்கள். தனது அலுவலகத்தில் கண்ணை பொருத்தக்கூடிய வண்ணங்கள் கொண்ட எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். மற்ற ராசிகளை காட்டிலும் பெண் முதலாளிகள் இந்த துலாம் ராசியில்தான் அதிகம் இருக்கிறார்கள் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.